மேம்பாலத்துக்கு கீழே அரசூர்லேருந்து தண்ணி வருது. அந்த தென்மனை மலைட்டாத்தில் அது வந்து தண்ணி அதிகமாகி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி போயின்னு இருக்குது. மக்கள் போக முடியாத அவதிப்படுறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் டிராஃபிக் 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு நிற்கிது வண்டி. அதனால் அதிகமாக தான் பாதிப்பு. இன்னும் அந்த தண்ணி கூடுன்றாங்க இன்னும் அளவில். இப்போதைக்கு கம்மி, இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில் இன்னும் மிகைப்படும், இன்னும் அதிகமாகன்றாங்க. இப்போது உள்ள நிலைமைக்கு 2 வீலரு வண்டி போகலாம், பஸ்ஸு கார் போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் போகிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். இது வந்து சித்தூர் நெடுஞ்சாலை மடப்பட்டுலேருந்து எல்லா ஊருக்கும் அப்படி பிரிஞ்சு போய்க்கலாம். இந்த பக்கம் சென்னை போகலாம், அந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை அந்த பக்கம் போய்க்கலாம். இங்கே பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது பன்ருட்டியிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலை வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டிருப்பதால் 3 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்குவதற்காக ராஜேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை முடக்கப்பட்டது போல இப்போ பன்ருட்டி திருவண்ணாமலை சாலையும் வெள்ள நீரால பாதிக்கப்பட்டு 3 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறத காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய நிலையில அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, போக்குவரத்துக்கான டைவர்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? ஷியாம், வணக்கம். தற்போது நாம் இருப்பது கடலூர் மாவட்டம் அதாவது இந்த இடத்தை பொறுத்தவரையில் அருகிலே தென்பெண்ணை ஆறு ஓடுகின்றது. அரசூர் பகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவருக்கு நன்றாக தெரியும். இந்த அரசூர் பகுதியிலிருந்து சுற்று வட்டாரம் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருவாமூர் மடம் என்ற இந்த இடம் இருக்கின்றது. இந்த பகுதி வழியாகத்தான் பன்ருட்டியிலிருந்து வரக்கூடியவர்கள் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல முடியும். வெளியிலே மற்ற திருச்சி உள்ளிட்ட எந்த இடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் இந்த வழியை பயன்படுத்துகிறார்கள். முக்கியமாக திருவண்ணாமலை செல்லக்கூடிய முக்கியமான சாலையாக இருக்கிறது. நீங்கள் திரையிலேயே பார்க்கலாம். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்போது வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஒரு புறம் மட்டும் செல்ல முடிகின்றது. அதாவது திருவண்ணாமலை டு அந்த அருகில் இருக்கக்கூடிய பன்ருட்டி அது நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடிகின்றது. ஆனால் பன்ருட்டியிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த பாதையில் கடுமையான மழைநீர் தேங்கி நிற்கிறது. அதனால் அந்த பக்கம் செல்ல முடியாத ஒரு சூழல். இது ஏற்கனவே ஒரு வழி பாதை தான். அந்த ஒரு வழி பாதையிலும் ஒரு புறம் மட்டுமே வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழிநெடுக்கிலும், அதாவது விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட அந்த ஆறு செல்லக்கூடிய வழிநெடுக்கிலும் வெள்ளப்பெருக்கு ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த வெள்ள பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள், கார் ஓட்டி செல்பவர்கள், இருசக்கர வாகனங்கள் செல்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் சாலை அரிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வாகனங்கள் இந்த வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பது அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகிறார்கள். இதுவரை வந்திருக்கக்கூடிய வாகனங்களை அனுப்பிவிட்டு இந்த சாலையை மூடுவதற்கும் கூட தயாராகி வருகிறார்கள். எனவே இந்த சாலை வழியாக செல்லக்கூடியவர்கள் திட்டமிட்டிருந்தால் தவிர்த்துக் கொள்வது நல்லது. பன்ருட்டியிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.